அன்பே, உங்களை பெண் வேடத்தில் பார்த்து ரசிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. ஆண் வேடத்தில் வந்த என்னை நீங்கள் அடையாளமும் தெரிந்து கொள்ளவில்லை. இன்று இரவு உங்களை ரோமியோ உடையில் காண துடிக்கிறேன். உங்களை எதிர்பார்த்து நூலேணியோடு பால்கனியில் காத்திருப்பேன். உங்கள் புவனா. இந்த உடையில என்ன பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டதா வடிவேல சொன்னா. அதான் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. உடை மட்டும் தானே? ஆளையும் தான். ரொம்ப புத்திசாலி. விடுவேலா, யாராவது வரலான்னு பாத்துக்க. மனசு வச்சா மலர வச்சா
மணக்குது ரோஜா செடி மாந்தோப்பு ஜோடி கிளி மங்காத தங்க கொடி. அச்சாரமா ஒன்று கொடு 6000 அள்ளி கொடு. அச்சாரமா ஒன்று கொடு 6000 அள்ளி கொடு. இந்த மச்சான் ஒன்னே மாலையிடுவான் வருவான் தருவான் வருவான் தருவான். செம்பந்தி பூ கன்னத்துக்குள் தேனூறுதே எண்ணத்துக்கு. செம்பந்தி பூ கன்னத்துக்குள் தேனூறுதே எண்ணத்துக்கு. இந்த சிட்டவனை கட்டி பிடிப்பா கொடுப்பா முடிப்பா கொடுப்பா முடிப்பா. வடிவேல மனசு வச்சா மலர வச்சா மணக்குது ரோஜா செடி. மாந்தோப்பு ஜோடி கிளி அகம் மங்காத தங்க கொடி. அன்ன கொடி சின்ன இடை அம்மாடியோ என்ன நடை. அன்ன கொடி சின்ன இடை அம்மாடியோ என்ன நடை. அடி கண்ணாயடி கட்டி இழுத்து சிரிச்சே ரசிச்சே சிரிச்சே ரசிச்சே. இந்நேரமோ கண்டு வந்தேன் என்னென்னமோ கொண்டு வந்தேன். இந்நேரமோ கண்டு வந்தேன் என்னென்னமோ கொண்டு வந்தேன். அந்த கந்தன் வள்ளி இந்த கதைதான் அதுதான் இதுதான் அதுதான் இதுதான். வடிவேலன் மனசு வச்சான் மலர வச்சான் மணக்குது ரோஜா செடி. மாந்தோப்பு ஜோடி கிளி மங்காத தங்க கொடி. மாந்தோப்பு ஜோடி கிளி மங்காத தங்க கொடி. மாந்தோப்பு ஜோடி கிளி மங்காத தங்க கொடி. விடுதலை ஞாபகப்படுறான். வடிவேலா இனிமே நீ இருந்தா யாராவது சந்தேகப்படுவாங்க. போயிடு. மறுபடியும் நாளைக்கு ராத்திரி உங்களுக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். காத்த விட வேகமா வருவேன். என்னது? இந்த பிரிவை என்னால தாங்க முடியல. புவனா, பால்கனில நூலேணி இருந்ததை பார்த்ததுமே நான் சந்தேகப்பட்டேன். அது சரியா போச்சு. அவர் ஒண்ணு செய்யாதீங்க. உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக கேவலம் ஒரு பொண்ணு பின்னால ஓடி ஒளியறவன் உன் காதல. புவனா, உன் மேல நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். அந்த பரிதாபத்துக்கு நீ ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை புவனா.
நான் யாருன்னு இவருக்கு தெரிய வேணா தள்ளி இருந்து வேடிக்கிறேன். மட்டுமில்ல வீரத்திலே நீ தாழ்ந்தவில்லை நிரூபிச்சுட்ட. மாமா இவன் பவுனாவோட படுக்கறையில நுழைஞ்சிருக்கான். நீங்க என்னன்னா பாராட்டு பத்திரம் வாசிட்டீங்க. வெக்கக்கேடு. அப்பா என்ன மன்னிச்சிருங்க. அவர் இங்க வரதுக்கு காரணம் நான் தான். ஆமாப்பா, அவர் மேல கொண்ட காதல், கட்டுப்பாடு, சட்டத்திட்டம், ஏற்றத்தாழ்வு எல்லாத்தையும் மறக்கடிச்சிருச்சு. நான் வாழணும்னு நினைச்சா அவர் கூட வாழ்வீங்க, இல்லன்னா உங்க கையாலேயே வாழ்க்கைய முடிச்சிருக்க. அவ்வளவு தூரத்துக்கு துணிஞ்சிட்டியா? அதுக்கு காரணம் இவன் தான். உனக்கு தாய் தகப்ப இருக்காங்களா? தகப்பனார் சின்ன வயசுலயே இழந்துட்டேன். தாய் இப்ப என் கூட தான் இருக்காங்க. யாருங்க? ஐயா, ராஜாவுடைய தாயார் விருந்தினர் மாளிகையில் தங்கியிருக்காங்க, போய் கூட்டிட்டு வர. உத்தரவு. மாமா, நான் அன்னைக்கே சொன்னேன் இவன் கூட்டத்தை இங்க தங்க வைக்காதீங்க, கேட்டீங்களா? ஆனா இன்னைக்கு பூனாவோட அரைக்குள்ள நுழையிற அளவுக்கு துணிஞ்சிட்டான். அவனை வெட்டி அறியாம அம்மா வளைச்சிட்டு வர ஆள் அனுப்பிச்சிருக்கீங்களே, எதுக்கு? சமரசம் பேசவா? சம்பந்தம் பேச. ஆமா, அழகும் அறிவு இருக்கு பூனாவை கட்டிக்கிட்டு வாழ, வீரமும் திறமை இருக்கு இந்த ஜமீனை கட்டி காக்க. இதுக்கு மேல ஒருத்தங்கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும்? அந்தஸ்துன்னு ஒண்ணு இருக்கு மாமா. அது மட்டும் போதாது மாமா. பூனா, ஆத்திரப்படாத முதல். நான் என்ன சொல்றேன்? மாமா, பூனா உனக்குதான், பூனா உனக்குதான் ஆசை காட்டிட்டு இப்ப அப்பன் மகளுமா சேர்ந்து என்ன அவமானப்படுத்துறீங்கல்ல? ஆமா, இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த பாடியில இருக்க மாட்டேன். நான் யாருங்கிறத சீக்கிரமே உங்களுக்கு புரிய வைக்கிறேன். மோகன், மோகன்,
நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் எதுவுமே கேட்க தயாரா இல்ல. ஐயா கும்பிடுறேங்க. ஐயா என்ன மறந்துருப்பீங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால இங்க செலவு செஞ்சுட்டு இருந்த சிவகாமிங்க நீங்க கூட்டிட்டு வர சொன்னதாக ஒரு ஆள் வந்து சொன்னாரு. மடப்ப ராஜாவுடைய தாயாரை கூட்டிட்டு வந்தா யாரையோ கூட்டிட்டு வந்திருக்கிறான். ஐயா, இவங்க தான் என்னுடைய தாயார். இதுதான் என்னுடைய மகள். கும்பிடுறேம்மா. ஐயோ, நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மனசு கேட்டு புருஷன் அடைஞ்சு மங்களகரமா இருமா. இப்ப நீ சொன்னது நடக்கணும்னா உன் மகனை நீ மறந்துடணும். நீங்க என்ன சொல்றீங்க? புரியலையா? உன் மகனை என் மருமகனாக்கி இந்த ஜமீனுக்கே சொந்தக்காரனாக்க போறேன். அதுல உனக்கு விருப்பம் இருந்தா மகன்ற உறவை துண்டிச்சுட்டு இந்த ஊரை விட்டு ஒரேடியா போயிடு. என்ன சொன்னீங்க? நீ என்ன பத்தி கவலைப்படாதப்பா. உனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தான் நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக அவர் சொல்றபடி எல்லாம் கேட்கணுமா? நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க? நான் எதுக்காக உங்களை பிரியணும்? காரணத்தை நான் சொல்றேன். இந்த அரண்மனையில செலவு செஞ்சுட்டு இருந்த ஒருத்தியே நான் சம்பந்தியா ஏத்துக்கிட்டு அந்த உண்மை இந்த உலகத்துக்கு தெரிஞ்சா அந்த கலங்கை என் பரம்பரைக்கே தொடரும். அதனால நான் சொல்றேன், உம்மோட மறையட்டும், உன் தாய் உன்னை மறக்கட்டும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? புத்திசாலித்தனமா நடந்துக்க. உங்க மகை என்ன பார்த்து ஆசைப்படுற அளவுக்கு எனக்கு அழக தந்தது இந்த தாய். என்ன நம்பி நீங்க இந்த ஜமீனையே ஒப்படைக்கிற அளவுக்கு எனக்கு வீரத்தை ஊட்டி வளர்த்தது இந்த தாய். இந்த தாய் இல்லாம நான் இல்லை. இப்ப சொல்றேன், உங்க மகை எனக்கு மனைவியாகணும், நீங்க எனக்கு மாமனார் ஆகணும்னா என்னுடைய தாயை நீங்க சம்பந்தியா ஏத்துக்கணும். அது ஒரு காலம் நடக்காது. அப்ப நீங்க நினைக்கிறது நடக்காது. நான் சொல்றது கேளுங்க. எது சொன்னாலும் உங்க அப்பா கிட்ட சொல்லு. ராஜா, பேசாம என் கூட வாங்கம்மா. சிவகாமி, எந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? ராஜா வா போலாம். அப்பா என்ன விடுங்க, நான் அவர் கூட போறேன். நீ போனா என் கௌரவம் போயிடும். என் உயிரை போனாலும் நான் இழக்க மாட்டேன். போகல போ. அப்புறம் என்ன நடந்தது? மோகன சுந்தர அடியாட்களோட வந்து எங்களை எல்லாம் அடிச்சிட்டு இப்படி சின்னாபின்னம் பண்ணிட்டு போயிட்டான்பா. ராஜா, அது மட்டும் இல்ல, 24 மணி நேரத்துக்குள்ள இந்த ஊரை விட்டு நீ வெளியே போலன்னாக்கா உன்னுடைய உயிருக்கே ஆபத்துன்னு எச்சரிக்கை பண்ணிட்டு போயிருக்கான். ராஜா, இனிமே ஒரு நிமிஷம் நம்ம இங்க இருக்க கூடாது. புறப்பட்டு போலாம். சாக பயப்படுற அளவுக்கு உன் பிள்ளை கோழையும் இல்ல, என் உயிரை பறிக்கிற அளவுக்கு அந்த பையன் வீரனும் இல்ல. எதிர்த்து பேசுறதுக்காக என்ன மன்னிச்சிரு. எது வந்தாலும் சந்திக்காம திரும்பி வர மாட்டேன். ராஜா, உனக்கு ஏதாவது ஒண்ணா சொன்னா என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. தயவு செஞ்சு எனக்காவது நாம இந்த ஊரை விட்டு போயிடலாம். ஐயோ அம்மா, இந்த அம்மா சொன்ன சொல்லுக்கு நீ மதிப்பு கொடுக்கறதாண்டா. மறுப்பு பேசாம என் கூட வா. இல்லைன்னா எனக்கு வழிய விடு. அம்மா, என் கண்ணுக்கு பின்னால் நீ என்ன வேணாலும் செஞ்சு. அம்மா, அம்மா, நீ இல்லாம என்னால இருக்க முடியுமா அம்மா? சரிம்மா, சரி. ஐயா, நான் போயிட்டா நம்ம நாடகம் பாதிக்கப்படும் எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு பதிலா வேற யாரையாவது வச்சு நாடகம் நடத்திக்கோன்னு சொல்றியா? ஆமா ராஜா, இந்த ஜமீனுக்கு அதிபதி இல்ல, இந்த ஜகத்துக்கே அதிபதி வந்து சொன்னாலும் உன்னை விட்டுட்டு நாடகம் நடத்த மாட்டப்பா. ஐயா. ராஜா, தாய் இல்லாம நீ இல்லைன்றது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை நீ இல்லாம நாடகம் இல்லைன்றது. ஐயா, ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. அம்மா சிவகாமி, நல்லது கெட்டதுல நம்ம எல்லாருக்குமே பங்கு உண்டு. அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் தனியா ஊருக்கு போறேன்னு சொல்லி எங்களை பிரிக்கிறீங்களே. ஐயோ, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலைங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஐயா. அதெல்லாம் சொல்லாதீங்க. நான் ஜமீன்தாரை போய் பார்த்து சொல்லிட்டு வரேன். எல்லாருமே ஊருக்கு போறட்டும். நானே உங்களுக்கு சொல்லி அனுப்பலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. உங்க முடிவுப்படியே உடனே புறப்படுங்க. இந்தாங்க. மன்னிக்கணும் ஐயா, நடக்காத நாடகத்துக்கு நாங்க நவதானியம் கூட வாங்கறது இல்லை. வணக்கம்.
தான் மனைவி, என் உயிரே போனாலும் சரி இன்னொருத்தவங்களை அடைய விட மாட்டேன். போனா உனக்கு தான் சொந்தம், நான் சொல்றத கேளு. இல்ல, என்னை ஏமாத்துறதுக்காக நீங்க நடத்த நாடகம். இப்ப வருங்கால மாப்பிள்ள அதான் நாடகால பேர் சொல்லி கொடுத்தாலும் அப்படி நடிக்க சொல்லி அவருக்கு எனக்கு பேச்சை கொடுத்து போச்சு. என் மனசை நான் மாத்திட்டேன். நான் சொல்ல அப்பா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் மாமாவை கல்யாணம் செய்துக்க மாட்டேன். பைத்தியக்காரத்தனமா பேசாத. நீ உயிரே வச்சிருந்த ராஜா ஊரை விட்டே ஓடிட்டான். உனக்காக உயிரை இழக்க துணிஞ்சு உள்ள வந்திருக்கிறான். உன்னை உண்மையா யார் விரும்புறாங்கன்னு இப்போ தெரிஞ்சுக்க. அப்பா, எனக்கு யார் வேணும்னாலும் விரும்பல. நான் யாரை விரும்புறேங்கிறதுதான் முக்கியம். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. மோகன் தான் உனக்கு கணவன், நீதான் அவனுக்கு மனைவி. கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த மாளிகை விட்டு எங்கேயும் வெளியே போக இதை ஏன்பா கழட்டி அடிச்சுட்டு? அருந்து போன உறவுக்கு அடையாள சின்னம் இருக்குமா? இதை மட்டும் வீசி எரிஞ்சிட்டா போதுமா? அம்மா, அவளை என் மனசுல இருந்து விட்டெறியணும் தான் முயற்சி பண்றேன். முடியலம்மா. உன்னுடைய தவிப்பு எனக்கு புரியுதுமா. ராஜா, நான் சொல்றத கேளு. ஜமீன்தாரோட நிபந்தனையை ஒத்துக்கிட்டு புவனாவை ஏத்துக்க. என்ன மறந்து. அம்மா, கண்ணு ரெண்டையும் வித்துட்டு ஒரு அழகான கண்ணாடியை வாங்கி போட்டுக்க சொல்றீங்களா? ராஜா, உன் வேதனைய என் கண்ணால பார்க்க முடியலையேப்பா. அம்மா, நான் இப்ப சொல்றேன். புவனாவை பத்தி நான் இனிமே பேச மாட்டேன். என்னை விட்டு பிரியறத பத்தி நீங்களும் பேசக்கூடாது. ராஜா, ராஜா, நடந்ததெல்லாம் மறந்துருங்க. உங்களுக்காகவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். புது வாழ்வை ஆரம்பிப்போம். ஜெயா, நான் தனிமையில இருக்கணும் தான் தனி வீடு எடுத்து வந்திருக்கேன். தயவு செய்து இங்க இருந்து போயிடு. முருகா, என் மகனுக்கு நானே இடைஞ்சலா இருக்க விரும்பல. நான் உங்ககிட்ட வந்துடுறேன். என் மகனுக்கு நல்ல வாழ்வு கொடு. அம்மா, உங்க பிள்ளைய நீங்க எவ்வளவு கேவலமான ஜென்மமா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு இப்பத்தாமா புரியுது. ராஜா, அம்மா, நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டா நான் ஜமீன்தார் விட்டு மாப்பிள்ளை ஆயிடுவேன்னு தப்பு கணக்கு போட்டுட்டீங்கம்மா. உங்களுக்கு அப்புறம் இந்த வாழ்க்கை எனக்கு சூன்யமா இருக்குமே தவிர கண்டிப்பா சொர்க்கமா இருக்காதும்மா. ராஜா, உனக்கும் புவனாவுக்கும் நடுவு குறுக்கு சுவரா இருக்க நான் விரும்பலப்பா. அம்மா, உங்களுக்கும் எனக்கும் நடுவுல அவதான் ஒரு முள் செடி மாதிரி வளர்ந்துட்டாளேன்னு நினைச்சேனே தவிர உங்களை ஒரு இடைஞ்சலா நான் ஒரு நாளும் நினைச்சதில்லம்மா. ராஜா, எனக்கு தெரியும்பா. இருந்தாலும் அம்மா, புவனான்னு ஒருத்தைய சந்திச்சதை நாம ரெண்டு பேருமே ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருவோம். தயவு செய்து வீட்டுக்கு வாங்கம்மா. ராஜா, நீயா?
எதுக்காக இங்க வந்த? இது என்னம்மா கேள்வி? நான் வர வேண்டிய இடத்துக்கு தானே வந்திருக்கேன். இங்க உனக்கு இடம் கிடையாது. வெளியில போயிடு. அம்மா, விரட்டி அடிக்கிற அளவுக்கு நான் என்னமா தப்பு செஞ்சேன்? ஜமீன் பரம்பரையில பிறந்ததுதான் நீ செஞ்ச தப்பு. அந்த பரம்பரைக்கும் எனக்கும் இருந்த பந்தங்களை எல்லாம் அறுத்தறிஞ்சிட்டு வந்திருக்கேன். நீ அறுத்தறியலாம், ஆனா அவங்க விட மாட்டாங்க. பணம் படிச்சவங்க பகை பல ஆபத்துக்களை உண்டு பண்ணும். உனக்கு அடைக்கலும் கொடுத்த பாவத்துக்காக அத்தனை என் மகன் மேல திரும்பும். அதுக்கு நான் தயாரா இல்லை. அப்படின்னா என்னோட நிலைமை? உங்க அப்பா காலில் விழுந்து கதன். அவர் கல் நெஞ்ச கரைய வைக்கிற சக்தி உன் கண்ணீருக்கு இருந்தா இந்த கல்யாணம் நடக்கட்டும். இல்லைன்னா உன் தலையில எழுதிருக்கு இப்படி நடக்கட்டும். அம்மா, உங்களை கை எடுத்து கூப்பிடுறேன். என்ன கை விட்டுடாதீங்க. ராஜா, எல்லாத்தையும் கேட்டுட்டு பேசாம நிக்கிறீங்களே, நீங்களாவும் சொல்லக்கூடாதா? போனா, நீ என்ன கோழை நினைச்சாலும் சரி, இறக்கம் இல்லாதவன் நினைச்சாலும் சரி, எங்க அம்மா சொல்றதுதான் எனக்கு வேதவா. போயிடு, வெளியில போயிடு. போறேம்மா, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன். நீங்க இந்த விரட்டி அடிச்சாலும் வெறுத்து பேசினாலும் நான் தான் இந்த வீட்டு மருமக. இதை நீங்க ஒத்துக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டு வாசலையே இருக்க போறேன். முடியல, இங்கே உயிரை விட்டுறேன். போறேம்மா. ஏம்மா, என்ன தூங்கல? படுக்கதான் போனேன். ஒரே மழையும் காத்துமா இருக்கேன்னு தான். மழையும் காத்தும் சீட்டா இருக்க போறீங்க? இல்லப்பா, படுக்கணும். ஏன்பா, மழையில நனைஞ்சா ஜுரம் வரும், ஜன்னி கண்டுன்னு சொல்லுவாங்களே. ஆமா, வரும். அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க என்ன மழையிலையா நினைறீங்க? படுங்கம்மா. ஏன்பா, பச்சை மரத்துல இடி விழுன்னு சொல்லுவாங்களே. விழும், அங்கதானே விழும். அதை பத்தி நமக்கு என்ன கவலை? நீ தூங்குமா. சரிப்பா, நீ தூங்கு. நான் ஒரு முடிவுக்கு இந்த மோதிரத்தை உன் கையால் அவளுக்கு போட்டு விடு. போடுறா. ஆமாண்டா, வாழ்ந்தா உன்னோடதான் வாழ்வேன். அவன் மனசுல இருந்த உறுதியை தெரிஞ்சுக்கிட்டேன். என் மனசையும் மாத்திக்கிட்டேன். வாழ்ந்தா 3 பேரும் சேர்ந்தே வாழ்வோம், இல்லைன்னா 3 பேரும் சேர்ந்தே சாவோம். போடு. இனிமே இந்த வீட்டு மருமக புவனாதான். மாமா, புவனா எங்க தேடி கிடைக்கல. ஆமாங்க, சமூகம் தேடாத சந்து பொந்து எதுவுமே இல்லைங்க. நானும் 4 பக்கத்திலே ஆளனுக்கு தேட சொல்லியிருக்கிறேன். அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சா நான். வடிவேலா, நூலேணி வழியா நாம தான் தப்பிக்க வச்சோம். அவங்களுக்கு தெரிஞ்சா நம்மள கொண்டு போட்டுருவாங்க. எப்படியோப்பா, அவங்க ஆசைப்பட்ட கணவனோட ஆனந்தமா வாழ்ந்தா அதுவே போதும். ஒத்திக்க ஆரம்பிக்கலாமா? ஜெயா, இப்ப நடக்க போறது காதல் காட்சி. ஏன்பா உன் பேர் என்ன? ஐயா, ராஜாங்க. சரிப்பா, ஒரு மனைவி தானே. ராஜா வந்து உன்னை காதலிப்பான். காதலிக்கிறது எப்படி? இன்ப தழுவல். உங்க காதலை பார்த்த உடனே ஜனங்க மெய் மறந்து நிக்கணும், அதுதானே? பேய் அடி அடிக்கிறீங்க, காதல் அடி அடிங்க. கண்ணே, விண்ணிலே தோன்றும் மின்னலை உன் விழிவீச்சில் காண்கின்றேன். கார்மேக கூட்டங்களின் பவனியை
உன் கருங்கூந்தலில் காண்கின்றேன். கண்ணே, வானவில்லோ என வாய் விளக்க வைக்கும் உந்தன் புருவமும், பிறை நிலவோ என பிரமிக்க வைக்கும் உந்தன் நெற்றியும் என்னை பித்தனாக்கி விட்டன. அது நான் செய்த பாக்கியம். கண்ணே, பாருங்க, உனக்கு என்ன துணிச்சில் இருந்து அவரை கட்டிப்பிடிப்பேன். உனக்கு என்னாச்சு? பிடிக்க கைய நீங்களே அடைக்கலோன்னு ஓடி வந்தவனா என்னை விட்டுட்டு இன்னொருத்தை கட்டிப்பிடிச்சு கொண்டுகிட்டு இருக்கீங்களே. நீங்க ஒரு நம்பிக்கை துரோகி. நம்பினவளை நட்டாத்துல விட நய வந்ததுக்கார. என்னமா என்ன நடந்தது? நான் ஏமாந்துட்டேன், மோசம் போயிட்டேன். என்ன இது அர்த்தம் இல்லாம? இதெல்லாம் ஒத்திக. நான் கொஞ்ச நேரம் நடிப்பேன். இங்க பாரு. ஆமா ஆமா, என்ன அரஞ்சான தெரியுமா? என்னம்மா பைத்தியக்கார பொண்ணா இருக்கியம்மா. என் மகன் கனவுல கூட உனக்கு துரோகம் நினைக்க மாட்டான். ராஜா, புவனா உன் மேல வச்சிருக்கிற கண்மூடித்தனமான அன்புதான் இதுக்கு காரணம். ஆமாங்கய்யா, அதனாலதான் இவங்க 2 பேரும் கட்டுப்படுத்திட்டு இருந்த காட்சியை என்னால சகிச்சுக்க முடியல. உண்மையை சொல்றேன், இது நடிப்பா இருந்தா கூட என்னால தாங்கிக்க முடியாது. அப்ப நாடகத்துல எனக்கு ஜோடியா நீ நடிப்பியா? நடிக்கிறேங்க. புவனா? ஆமாங்க, நான் நடிக்கிறேன். நீங்க எப்பவுமே எனக்கு மட்டுமே சொந்தமா இருக்கணுங்கிறதுக்காக நான் நடிப்பு கூட கத்துக்க தயாரா இருக்கேன். ஐயோ ஐயா, நீங்களே சொல்லுங்க ஐயா, இது நடக்கிற காரியமா? ஏன் நடக்காது? வாழ்க்கையில மட்டும் இல்லாம தொழிலையும் உன்னோட சேர்ந்து இருக்கணும்னு ஆர்வப்படுதே, அது ஒன்னே போதும் இது சிறந்த நடிகா வரும்ன்றதுக்கு. எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். நீ என்ன சொல்ற? நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் எப்படிங்க தட்ட முடியும்? ஜெயா, நான் என்ன சொல்றேன்னா, இந்த அவமானத்துக்கு அப்புறமும் நான் இனி இங்க இருக்க போறது. ஜெயா, நான் சொல்றது கேளு. கேட்டது போதும், நான் வர்றேன். ஜெயா, ராஜா, உன்னை கட்டிக்கலாங்கிற ஆசையில இது நாள் வரைக்கும் இருந்தது. என்னையா? ஆமாப்பா, புவனா வந்தது நீ கிடைக்க மாட்டேன்னு போகுது. நாம் என்ன செய்ய முடியும்? வணக்கம் வணக்கம் வணக்கம், நவையோருக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். சங்கீதத்தில் சுகமாயிருப்பது ராகம் தர்பார், சிக்கன் மட்டன் சுவையாயிருப்பது ஓட்டல் தர்பார், துக்ளக் மன்னன் நடத்தி காட்டியது டெல்லி தர்பார், தோழர்களாங்கள் நடத்த வந்தது அல்லி தர்பார். அல்லி தர்பார், நவீன அல்லி தர்பார், நவீன அல்லி தர்பார். சல்லாம் வச்சேனே, வந்திருக்கும் சபையில தானே புராணே அர்ஜுனன் நானே. பிள்ளை எடுப்பேன், பிள்ளை எடுப்பேன், பிள்ளை எடுப்பேன், பிள்ளை எடுப்பேன்டா, எடுத்தா பல்ல உடைப்பேன்டா, உடைச்சி கையில் கொடுப்பேன்டா. அச்சத்தான் சத்தத்தான் கழுத்தான் கிழுத்தான். ஏன் தவிக்கிறீங்க? தவேலா தானே வேணும், வச்சுக்கங்க. ஆனா அறிவு கெட்டவனே, தவேலாவையா கேட்டேன், தாளத்தை இல்ல கேட்டேன். வாங்கிக்கங்க. அர்ஜுனா, அல்லி உன்னை அவசரமாக வர சொல்லி அழைப்பு விடுத்திருக்கின்றாள். அல்லியா? காதல் எல்லாம் கொள்ளை கொண்டாய் அல்லி அல்லி, உன் கண் பார்வை 300 மில்லி மில்லி, கன்னி மகள் உந்தன் பேரை சொல்லி சொல்லி, கன்னி மகள் உந்தன் பேரை சொல்லி சொல்லி, தினம் கத்துதமா எந்தன் வீட்டு பள்ளி பள்ளி. பள்ளியும் வில்லியும் இருக்கட்டும், வா அல்லிய பார்த்து விட்டு வருவோம்.
யாரா நீ? கண்ணா, இவன் என் மகனா? எனக்கு என்னடா தெரியும்? பக்கத்தில் நானா இருந்தேன். ஏன் இளைத்தாய் மகனே, ஏன் இளைத்தாயோ? கிள்ள ஒரு சதையுமின்றி குச்சி போல் உடம்பிருக்கு, இப்படி நீ ஏன் இளைத்தாய் புலந்திரனே? அம்மையப்பா உங்கள் அன்பை மறந்தேன், சோரில்லாமலே அப்பா, சோரில்லாமலே நானும் இளைத்தேன். அவரோட உனக்கு என்ன பேச்சு? அவரை உள்ள விட்டதே தப்பு. அப்படி சொல்லாதே அல்லி. அடி போனா போவது மன்னிச்சிடு, ஓ புருஷன் தானே உள்ள விடு. அடி போனா போவது மன்னிச்சிடு, ஓ புருஷன் தானே உள்ள விடு. நாக்கே முக்கே பல்லே என்றே கொஞ்சிடுவான். எப்படி பந்த பாசமில்லாதவன் கண்ணபரமாத்மா, புருஷனல்ல யாரோ இவன் உள்ள விடலாமா? பிள்ளைக்கிவன் அப்பனில்லை கண்ணபரமாத்மா, மெல்ல மெல்ல கிட்ட வந்து கையை தொடலாமா? என்ன பிள்ளைக்கு இவன் அப்பன் இல்லையா? அப்படியானால் இந்த குழந்தைக்கு தந்தை யார்? யார் யார் யார்? அம்மா, இவர் என்னுடைய அப்பா இல்லை என்றால் யாரை நம்பி நான் பிறந்தேன்? அண்ணா, தந்தை யார் என்று கேட்டு என் மானத்தை வாங்காதீர்கள். இவர்தான் தந்தை. அப்படி வா வழிக்கு. அன்புள்ள அத்தான் வணக்கம். மதுரையாளும் ராணியம்மா, மஞ்சள் குளிக்க மேனியம்மா, நடந்ததெல்லாம் மறந்துவிடு செல்லக்கண். மதுரையாளும் ராணியம்மா, மஞ்சள் குளிக்க மேனியம்மா, நடந்ததெல்லாம் மறந்துவிடு செல்லக்கண்ணு. ஒரு நிமிடம் கூட பிரிய மாட்டே சின்ன கண்ணு, ஒரு நிமிடம் கூட பிரிய மாட்டே சின்ன கண்ணு, சின்ன கண்ணு, சின்ன கண்ணு, சின்ன கண்ணு. மாமா தாத்தா, என் அம்மாவும் அப்பாவும் நம்மை அம்பா என்று விட்டு விட்டு போகிறார்களே, யாது காரணம்? அடே பொடி பயலே, இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதரா. மன்மத லீலையை வென்றா உண்டோ? பிச்சுவா பாக்கறி, இந்த ராஜா பைய ஜமீன்தார் வீட்டு பொண்ணை கடத்திட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு என்னமோ அசிங்கப்படுத்துறானா. இந்த ஜமீன்தார் பாவம் பொண்ணு பிரிஞ்ச சோகத்துல என் கால விழுந்து எப்படியாவது மீட்டு தாங்கன்னு ஓன்னு அழுகுறாரு. எப்படியாவது நான் முதல்ல போய் சமரசம் பேசுறேன். ஏதாவது ஆபத்துன்னா இங்க ஆட்ட கத்திய அங்க வந்து ஆட்டு. யார் வீட்டுல? யாருமா வீட்டுல? யார் வேணும்? என்ன தெரியும் உங்களுக்கு? மன்னார்குடி மைனர் இருந்தா குழந்தைக்கு கூட தெரியும். காஃபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆமா, நேத்துக்கு மேடையில பிரமாதமா ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிச்ச, அந்த பொண்ணு பேரு கூட புவனா. புவனா புவனா. ஆமா, புவனா கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. அப்பா, எனக்கு அதான் வேணும். எதுக்கு? புரியல. ஹலோ, ராத்திரி 8 மணிக்கு வர்றேன். வடபாயத்தோட விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுவீங்க. கூடவே நகை நட்டு பட்டு புடவை எல்லாத்தையும் அனுப்புறேன். உங்களுக்கு இல்ல, பாப்பாவுக்கு நல்லா அலங்காரம் பண்ணுவீங்க. அலங்காரம் மாத்திரம் பண்ணிடாதீங்க, பாக்குறதுக்கு சும்மா சிக்குன்னு இருக்கணும். ஆர்பா நீ? நாடக நடிகைன்னா எதுக்கு வேணா தயாரா இருப்பேன்னு நினைக்கிறியா? மாட்டான்றியா? ஐயோ, என்ன நீ ஏறி வர? நான் யார் தெரியுமோ? மன்னார்குடி மைனர். ஆமா, சரியா பாத்தீங்களா? நீ பணம் உடையா? எவ்வளவு பணம் வேணும்? அள்ளி வீசுறேன். நான் வீசுறேன். மூங்கிலாட்டம் வளையற உனக்கு பொண்ணு வேற கேக்குதா? மரியாதையா ஜமீன்தார மகளை இவர்கிட்ட ஒப்படைச்சு. உன்ன மாதிரி 1000 கைகோலிகள் வந்தாலும் அவளை எங்கிட்ட பிரிக்க முடியாது. அப்ப சாக துணிஞ்சிட்டேன்னு சொல்லு. அலனமின்று வாழ துணிஞ்சிட்டேன். இந்த பிச்சுவா பக்ரி தான் எடுத்த காரியத்தை முடிக்காம திரும்பி போனதா சரித்திரமே கிடையாது.
மகன் இந்த பிச்சுவாக்கத்துக்கு பலியாகாம இருக்கணும்னா இவ கடத்துக்கிட்டு கொண்டு வந்து வச்சிருக்கானே அந்த பொண்ணை உடனடியா மைனர் கிட்ட ஒப்படைச்சிட்டு நல்ல பிள்ளையா வாழ சொல்லுங்க. இல்ல அவர் என்ன கடத்திட்டு வந்ததா யார் சொன்னது? வாழ்ந்து அவரோட தான் வாழ்வேங்கிற முடிவோட நான் தான் அவரை தேடி இங்க வந்தேன். என்னது, நீயாத்தான் இங்க வந்தியா? ஆமா. மைனர், ஏய், எங்கடா போற? பிச்சுவா என்ன கொண்டுட்டாரு. இந்த பாரு, நான் ஒரு மாமிசம் இல்லாத ஜந்து, மிஞ்சி போனா 2.5 பீஸ் கூட தர மாட்டேன். ராஜா அந்த பொண்ணை கடத்திட்டு போறான்னு போய் தானே சொன்னேன். இல்ல ஏப்பா, முந்தி எல்லாம் தீனிக்குள்ள ஓமப்பொடி ஊற போட்டு 2 பேரும் சாப்பிடுவோமே. பேச்ச மாத்தாத. என்ன வேலை இது? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன சபலம். சபலானந்தா, நான் தான். இனிமே இந்த மாதிரி தப்பு தண்டா வேலைகள் என்ன கூப்பிட்ட நான் பேச மாட்டேன். என் பிச்சுவாதான் பேசும். விட்டேன்னு சொல்லு. அட மானம் கெட்ட முதுகெலும்பு இல்லாத பையன். என்ன மன்னிச்சிடுங்க, அந்த மைனர் பேச்சை கேட்டு கொஞ்சம் முரட்டத்தமா நடந்துகிட்டேன். அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். பரவாயில்ல ராஜா, தங்கச்சியை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 100 ஆண்டு சுகமா வாழ். மருதமலை முருகன் உங்களை காப்பாற்றுவார். வர்றேன். ஒரு மஞ்ச கயிறு மட்டும் இவ கழுத்துல இருந்திருந்தா அந்த மைனர் பையன் வாய் குசாம அப்படி கேட்டுப்பானா? கட்டுடாத. கட்ட முடியாது. பின்ன காலம் பூரா இவள கன்னியாவே இருக்க சொல்றியா? காலம் பூரா இல்ல, காலம் வர வரைக்கும். என்னடா சொல்ற? ஜமீன்தார் உங்களை சம்பந்தியா ஏத்துக்கிட்டா தான் இவளை என் மனைவியா ஏத்துக்க முடியும். நான் சபதம் பண்ணியிருக்கேன். அந்த சபதம் நிறைவேற வரைக்கும் தாலி கட்ட முடியாதுமா. இது நடக்கிற காரியமா? நடத்தி காட்டுமாமா உங்க மகன். அப்பா செஞ்ச குத்தத்துக்காக ஒரு அப்பாவை பண்ணி துன்பப்படுறத என்னால சகிச்சுக்க முடியாதுப்பா. அத்தே, அவருக்குன்னு ஒரு லட்சியம், வைராக்கியம் இருக்கு. அதுல அவர் ஜெயிக்கிற வரைக்கும் காத்திருக்கவும் கஷ்டப்படவும் நான் தயாரா இருக்கேன். புவனா, நீ கவலைப்படாதமா. வாங்க ஐயா. வரவேற்பு இருக்கட்டும். முதல்ல என் மகளையும் கூட அனுப்பு. ஐயா, உங்க பொண்ணு வீடு தேடி வந்ததும் நான் வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனா அது ராஜா மேல வச்சிருக்க அன்பை பார்த்ததும் என்னால ஒண்ணும் சொல்ல முடியல. மூடுவாயே, மகன் மேடையில நடிக்கிறான்னா அம்மா வாழ்க்கையில நடிக்கிறேன். உன் மகன் அனுப்பி இவளை கடத்தி வர சொன்னதே நீதான். ஐயா போதும், நிறுத்துங்க. இந்த அபாண்டமான பழிய வேற யாராவது எங்க அம்மா தலையில சுமத்தி இருந்தா நடக்கிறதே வேறையா இருந்தது. ஒரு காலத்துல உங்க ஒப்ப தின்னவங்க நன்றிக்காக சும்மா விடுறேன். அந்த நன்றி உங்க மனசுல கொஞ்சமாவது இருந்திருந்தா என் மகளை வீட்டுக்குள்ள வச்சிருப்பீங்களா? அந்த நன்றி எங்க நெஞ்சில இருக்கிறதுனாலதான் உங்க மக இன்னும் உங்க மகளாவே இருக்கா. இல்லன்னா இந்நேரம் அவ எனக்கு தாரமா இருப்பா. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க தாத்தாவா இருப்பீங்க. எங்க நெஞ்சில துணி இருந்த தாலியை கட்டு பார்ப்போம். மாட்டேன். எந்த தாயை நீங்க அவமானப்படுத்தி வெளியே அனுப்பினீங்களோ அந்த தாயை நீங்க சம்பந்தின்னு ஏத்துக்கிட்ட பிறகுதான் உங்க மகளுக்கு நான் தாலி கட்டுவேன். கேட்டியா போறா? நீ அவனை விட்டு வரமாட்டேன்ற நம்பிக்கையில எனக்கே சவால் விடுறான். தாய் மேல அவனுக்கு இருக்கிற மதிப்பு தகப்ப மேல உனக்கு இருந்தா அவன் முகத்துல கரிய பூசிட்டு உடனே கூட வா. அப்பா, தாலி கட்டலனாலும் அவர்தான் எனக்கு கணவர்னு நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். கணவருக்கும் தகப்பனாருக்கும் நடக்கிற பந்தயத்துல புருஷன் பக்கத்துல நிக்கிறவதான் பத்தினி. அப்படி ஒரு மகளை பெற்றோமேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டே தயவு செஞ்சு போயிட்டு வாங்கப்பா. இப்ப நான் சும்மா போகல. உனக்கு எனக்கு ஒட்டிக்கிட்டு இருக்க கொஞ்ச நெஞ்ச உறவையும் தலை வழிட்டு போறேன். இனிமே நீ எனக்கு மகளும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல. ஐயா,